Daily. Taste the Daily. கிருத்திகா மேம், இப்போது தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படின்றது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல ஒரு தொழில் முனைவரா படுத்தி இருக்கிறது என்னன்னா, இவங்களுக்கே இப்படின்னா இனி நம்ம வெகுஜன மக்கள், சாதாரண மக்கள், தொழில் முனைவோருக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? அதாவது ஒரு அட்டர் கயாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா இப்ப 13 வருஷம் கழிச்சு நம்ம கள்ளச்சாராய சாவுகள் ரெண்டு முறை கள்ளச்சாராய சாவுகள், நம்ம உயிரிழப்புகள் நிறைய ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி இப்ப கருணாநிதிக்கு பாதுகாவலராக இருந்த காவல் அதிகாரியே கொல்லப்பட்டிருக்கிறார். சோ இது போல இந்த நெல்லை மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சமீப வருஷங்கள்ல 200க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. சோ இது தமிழ்நாடு ஒரு ரத்த பூமி ஆயிடுச்சு. அதுலயும் இந்த கொலை பண்றது ரொம்ப அதிபயங்கரமா இருக்கு. அந்த ஜாகிர் ஹுசைன் அவரு கொலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டுல ஏற்படுத்திச்சு. இது எல்லாருமே இன்னைக்கு ஒரு அரசு எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, பாதுகாப்பு வேணும்னு கேட்டா கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழல்ல இருக்கா சார்? அது போலீஸ் இப்ப இவங்க எவ்வளவு தூரம் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. முதலமைச்சர் அசெம்பிளில என்ன சொல்றாரு, போலீஸ் ரொம்ப மிக திறமையா செயல்பட்டு இருக்கு, போலீஸ் துறை என்கிட்ட இருக்கு, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணா மட்டும்தான் இங்க தொழில் சிறக்கும், சுற்றுலா பயம் இல்லாம எல்லாரும் சுற்றுலா வளம்படும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. இப்ப அதிமுக ஆட்சிக்கு கம்பேர் பண்ணா பழிக்கு பழி வாங்க கூடிய கொலைகள் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். அசெம்பிளில சொன்னது இது. காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது, குற்ற பின்னணி இருக்கிறவங்களை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய சொன்னாரு. 6 மாதத்துல 6 கொலைனா காவல்துறைக்கு சுதந்திரம் இருக்கான்னு தெரியல. அவங்க அச்சத்தோட நடமாட வேண்டிய சூழல்ல இருக்கு. அது முரண். அவர் சொன்னதுக்கும் நடப்பதற்கும் இது பப்ளிக்ல ஒரு பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்துது. இது ரொம்ப, அதாவது முன்னெப்போதும் இல்லாமல், ஏன்னா நம்ம எப்பவுமே ரொம்ப சேஃபா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு இப்படியோ இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல்கள் இருந்ததே இல்ல. அதாவது சமீப வருஷங்கள்ல சொல்றேன், இந்த மாதிரி இவ்வளவு பயந்தது இல்ல யாருமே. ஆனா இன்னைக்கு ரொம்ப பயந்து இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெண்கள், பாலியல் சம்பந்தப்பட்ட கொலைகள், அதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. என்சிஆர்பி ரிப்போர்ட்லயே நம்ம தமிழ்நாடு தேர்ட் ஸ்டேட்டோ ஃபோர்த் ஸ்டேட்டோ நம்ம இருக்கிறோம். அதாவது மிக மோசமான நிலையில இருக்கிற ஸ்டேட்ல அந்த அளவுக்கு நிலைமை சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு கொலைக்கும் ஓகே இதோட முடிஞ்சிரும் நினைச்சிட்டு இருந்தா அடுத்து நிறைய நடக்கும் போது அச்சத்தின் பிடியில் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார்கிட்டயும் இப்போ ஒரு முதலெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்மளால யாராவது ஒருத்தர் தட்டி கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே பயந்து போயிருக்காங்க. யாருமே இது போலீஸ்க்கே இந்த நிலைமைனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது, எந்த ஒரு சின்ன தவறுகள், ஒரு டிராபிக்ல இப்போ முதலமைச்சர் இதே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்ட செய்திகள் எல்லாமே வெளியே வந்திருக்குது. அதுபோல் இப்போது சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா நாட்டாக்குடின்ற ஒரு கிராமத்தில் மக்கள் பயத்தில் கிராமத்தையே காலி பண்ணி போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது. அது குறித்த செய்திகளும் வந்திருக்கு. இது குறித்தெல்லாம் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு எந்த விதமான ரியாக்ஷனும் வராமல் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க அதாவது தனக்கு என்னவோ சொல்லுவாங்க, தனக்கு ரத்தம் மத்தவங்களுக்கு இதுங்கிற மாதிரி அவங்க அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அந்த தீபாவளி சமயத்துல அந்த சுர்ஜித்ங்கிற பையன் போர்வெல்ல அவங்க மூடாம வச்சிருந்து அந்த பையன் விழுந்ததுக்கு அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக எவ்வளவு ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு கொலைக்கு மேல கொலை. அதாவது நாங்கெல்லாம் கொங்கு மண்டலத்துல நாங்க ரொம்ப இதெல்லாம் எங்களுக்கு கேள்விப்பட்டிராத சம்பவங்கள். ஆனா இப்ப எங்க ஊர்லயே இது நடக்குது அப்படின்னா
எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க வந்து அதாவது தனக்கு வரும்போது அப்படியே மூடி மறைச்சு கொண்டு போறாங்க. ஆனா மக்களோட இத வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா தான் எனக்கு தெரியுது. அது வந்து ஒரு சீரியஸாவே எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவர் அசம்பிளில அவரே சொல்றாரு, இவ்வளவும் சொல்றாரு. ஏன்னா இப்ப டாஞ்சூர்ல பாருங்க, அந்த தஞ்சாவூர்ல வந்து டீச்சரே வந்து கிளாஸ் ரூம்ல கொலை பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்குது. நம்ம இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடக்குது, இதெல்லாம் எங்கேயோ யூபி, ஜார்க்கண்ட் அந்த மாதிரி மாநிலங்கள்ல நடந்துட்டு இருந்த சம்பவங்கள் இன்னைக்கு வந்து இங்க இவ்வளவு மலிவா போயிருச்சு. உயிரோட இதுவே வந்து ஒரு மலிவாயிருச்சுங்க. கொலை செஞ்சுட்டு அவன் வந்து முதலமைச்சர் பேசும்போது நேத்து கூட பேசியிருந்தார், தமிழ்நாட்டுல வறுமையை ஒழிச்சிட்டோம், பொருளாதாரத்துல முன்னேறிட்டோம், அப்படிதானே முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ தமிழ்நாட்டுல வாழவே முடியாத சூழல் இருக்க மாதிரி சொல்றீங்களே. அப்படிதாங்க சார் இருக்கு. இன்னைக்கு இப்ப ஏற்கனவே தொழில் வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே மத்த மாநிலங்கள் வந்து இது தரோம் அது தரோம்னு சொல்லும் போது நம்ம அங்க போய் பொழைச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இது உண்மையும் கூட. முதலமைச்சர் சொல்றாருங்க, அவர் வந்து என்ன சொல்ற, எனக்கு கீழ் இருக்கிற காவல்துறையில் மாநிலம் அமைதியாக இருக்கிறது. ஒரு மாநிலம் அமைதியாக இருந்தால் மட்டுமே வேலை முன்னேற்றம், தொழில்கள் செழிக்கும், கல்வி மேம்படும், பெண்கள் குழந்தைகள் எழுச்சி காண முடியும், விளையாட்டுத்துறை வளர்ச்சி அடையும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நல்லா நடக்கும். இது எல்லாமே முதலமைச்சர் சொன்னதுதான். ஆனா இது எல்லாமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு சொல்லிக்கலாம். ஆனா நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது அதுக்கு முற்றிலும் முரணாக மாறுபட்டவையாகத்தான் இருக்கிறது. இதுக்கு வந்து என்ன சொல்றாரு, போலீஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அசம்பிளில. சோ இது வந்து எவ்வளவு நடக்கிற சம்பவங்களுக்கும் அவங்க சொல்றதுக்கும் எவ்வளவு முரணா இருக்குது, எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்து. இல்ல உங்களுக்கு எனக்குமே தெரியுது, இங்க எத்தனை கொலைகள் நடக்குது, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூடத்துல வந்து பாதுகாப்பு இல்லைன்ற சூழல்லாம் இருக்கிறது. இது முதல்வருக்கு தெரியாதா என்ன? அவர் கையில உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, அதெல்லாம் அவருக்கு தெரியலையா? உளவுத்துறை வந்து ஏதோ ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தானே இருக்கு. உளவுத்துறை எங்கீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா கிரைம் பிரிவென்ஷனுக்கு இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல. நம்ம போலீஸ் வந்து அவ்வளவு ஒரு திறமை இல்லாமல்லாம் இல்ல. ஆனா இன்னைக்கு ஏன் லாலெஸ்னஸ் ஏற்படுது? இன்னைக்கு சட்டமே இல்ல. சட்டமே இல்லாத மாதிரி இங்க வந்து ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அது என்ன காரணம்? அது என்ன காரணம்னு புரியல. அரசு வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், இத பத்தி அரசு வந்து வெட்கப்படணும். ஏன்னா இவ்வளவு ஒரு சம்பவங்கள் வந்து எப்போதுமே நடந்தது இல்ல. அம்மா இருக்கும் போதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது ஏன் இப்ப இல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. தொடர்ந்து பேசுவோம். சட்டமின்மை நிலவுகிறது. இதற்கு நம்ம எல்லாருமே வந்து வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டும். நன்றி மேடம், தொடர்ந்து பேசலாம். கிருத்தியா மேடம் உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. இது வந்து அவர் முருகன் சார் சொல்றாரு, இது ஒரு ஏதோ சாதாரண மேட்டர் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது வந்து ஒரு சமூக கட்டமைப்பே வந்து இன்னைக்கு அப்படியே ஒரு சிதைந்து போற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சர்வே படி பாத்தீங்கன்னா ஜுவனைல் கிரைமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சின்ன சின்ன பசங்க வந்து விதவிதமான கிரைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத வந்து ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வந்து ஒரு 490 பக்கத்துல வந்து இத வந்து ரொம்ப விவரமா சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்க வந்து உங்க அரசியல் அதிகாரத்தை மட்டும் வந்து ஒருங்கிணைச்சு இருக்கக்கூடாது, இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடா மாறிட்டு இருக்கு அப்படின்னு அவரே வந்து அவ்வளோ ஒரு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இது ஒண்ணு. இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல்லயோ நம்ம வந்து அந்த மாதிரி எஜுகேஷன் இந்த மாதிரி எஜுகேஷன் என்னமோ சொல்றாங்க. ஆனா இது அட்ரஸ் 16.4% யங்ஸ்டர் குழந்தைகள் பிலோ 18 இயர்ஸ் வந்து இன்னைக்கு அவ்வளவு குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. அந்த ஜஸ்டிஸ் சந்துரு இன்னொன்னு சொல்றாரு, இந்த அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அரசு வந்து நம்ம எதைதான் நம்ம கவனிக்கிறோம்? நம்ம வந்து ஸ்கீம், அந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம், ஸ்பெஷல் ஸ்கீம், பெண்களை வந்து கவர்ற ஸ்கீம், இந்த மாதிரி இதுலதான் போக்கஸ் இருக்கிற வழிஞ்சு நிதர்சனமான உண்மைகளை வந்து நம்ம இன்னும் இவங்க வந்து டச் பண்ணல. அதே மாதிரி தமிழ்நாடு கிருத்தியா மேடம், முருகன் சார் இதெல்லாம் வந்து தெளிவாவே சொல்லிட்டார். மக்கள் முடிவு பண்ணுவாங்க, இந்த ஆட்சி மோசம்னு சொன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறார். மக்களுடைய
சொல்லுங்க மேடம். சமூக பார்வையில தான் சொல்றோம் நம்ம. அது வந்து போலீஸ்க்கு வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுதுன்னு ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம் அவரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுங்க, ரெக்ரூட்மெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து பே ரைஸ் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய ஜனவரியிலேயே வந்து ரிப்போர்ட் வந்தாச்சு. அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதற்கு உண்டான நடவடிக்கைகள் இது வரைக்கும் நான் எடுக்கப்படலன்னு தான் எனக்கு தெரியுது. நன்றி மேடம், நன்றி. நேரம் இல்ல, இன்னும் நிறைய காவல்துறை குறித்து பேசணும்னா பேசிட்டே போலாம். நீங்க சொல்ற மாதிரி மக்கள்கிட்டயே இந்த முதல்வர் திறமையான முதல்வர் தானா, இவரால் காவல்துறை நிர்வகிக்க முடியுமான்ற அந்த கேள்வியை மக்கள்கிட்டயே நம்ம விட்டுருவோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.